என்ன சார் தப்பிச்சு போயிடுவேன்னு பயந்துட்டீங்களா? அது ஒரு 18 மாசமா ஜெயிலுக்குள்ளேயே இருந்தனா உடம்பெல்லாம் டைட் ஆயிருச்சு. அதான் வெளியில வந்தோன்னு அவுத்துட்டு கலந்த மாதிரி ஆயிட்டேன். நீ கத்தின கத்தலையும் ஓடின ஓட்டத்திலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்துல விருப்பம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? அங்க மூலையில நாயர் கடையில மசாலா வடையும் டீ நல்லா இருக்குமாமா, போய் சாப்பிடுவோம். இப்ப நாம எங்க போறோம்னு கேட்டேன். சொல்றேன் சார். மும்மூர்த்திக்கு இருக்காங்கல்ல சார், ஜெயிலுக்குள்ள ஒரு திட்டம் போட்டாங்க சார். ஜெயில இருந்து தப்பிச்ச உடனே மதன்பூர் மகாராஜாவோட பாலடைஞ்ச மாளிகையில போய் தங்கிட வேண்டியது. அப்புறம் அங்கிருந்துகிட்டு போலி பாஸ்போர்ட் தயார் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுக்கிட்டு வெளிநாட்டு கம்பெனி தீர வேண்டியது. அப்படி ஒரு திட்டம் போட்டாங்க சார். இப்ப நம்ம போய் அந்த கம்பியை கட் பண்ணிடுறோம். ஓகே. குருவி குருவி சிட்டுக்குருவி கலைக்குறமா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன். காத்து வச்ச ரூம்குள்ள சாக போறோம்னு தெரிஞ்சா பூனை கூட புலி ஆயிடும். ஜாகிரதை. எதுக்கு நெருங்குனே? பொண்ணு நீ பிணமாகணும், இல்ல நான் சாகணும். ரெண்டுல எது நடந்தாலும் எனக்கு உங்களுக்கு தான். நன்றி கட்ட நாய், எவ்வளவு பெரிய திட்டத்துக்காக தப்பிச்சுட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. தங்கச்சி, அந்த அம்மாவை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. இப்படி பொறுக்கித்தனமா நடந்துக்கிட்டேன். சாரி மேடம், இவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்கிட்ட விளையாட வேண்டாம். மரியாதை குறையாம கண்ணியமா நடந்துக்கணும். அப்பதான் உங்க திட்டம் நிறைவேற வரைக்கும் நாசமா இருப்பேன். நான் சொன்ன இடம் இதுதான் சார். யாருமே இங்க இருக்கிற மாதிரி தெரியல. சார், கார்த்திக், இங்க இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க சார். அடுத்தது அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு கிளுகிழப்பான இடம். ஐயோ, அம்மனியோட ஆட்டம் தான் அட்டகாசமா இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா ஆளே அட்டகாசமா இருக்கு. நீ ஆடின ஆட்டத்தில் நம்ம குலம், கோத்திரம், ஊரு, பேரு எல்லாமே மறந்து போச்சு. என்ன உளறீங்க? ஜாஸ்தி தண்ணி போட்டீங்களா? கல்யாணத்துக்கு போனாலும் கருமாரிக்கு போனாலும் நம்ம தோஸ்து இல்லாம நான் போக மாட்டேன். இப்ப அட்டகாசமா ஒரு அம்மதான் அழுகிறேன். அப்படி யாருங்க உங்க தோஸ்து? நம்ம தோஸ்துன்னு சொல்லுமா, சிவராஜ்மா. நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே ஜெயில இருந்தோம், அதுவும் நமக்கு தெரியும். ஜெயில இருந்து தப்பிச்சோம், அதுவும் நமக்கு தெரியும். போலீஸ் துரத்தும் போது பிரிஞ்சிட்டோம், அதுவும் நமக்கு தெரியும். இப்ப அவ எங்க இருக்கிறா அது உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. விசாரிச்சு தெரிஞ்சுக்க சொன்னாமா. அது வந்து சொல்லிருமா, அழுவாச்சு தாக்க முடியல. கார்த்திக், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ரோசி ஸ்பீக்கிங். வந்திருக்கிறது போலீஸ் ஆளு, எதையும் சொல்லிடாது. ஜாக்கிரதை. ப்ளீஸ் கெட் அவுட். இறங்கிருச்சு. போன்ல தகவல் வந்துச்சா? எனக்கு யாரையும் தெரியாது. வீணா என் ரூம்ல வந்து கலாட்டா பண்றீங்கன்னு
ஹோட்டல் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கும். மரியாதை அவளையே படுங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ட்ரெஸ் இருந்தா தானே கண்ணு சேஞ்ச் பண்றதுக்கு. மரியாதையை சொல்லு. சிவராஜ் எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. யோசிச்சு பாருமா, ஞாபகம் வரும். ப்ளீஸ் கெட் அவுட். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? கம் ஆன் டெல் மீ. இப்படி எல்லாம் கேட்டா அவ சொல்ல மாட்டேன் சார். அது எழுதுற பேனா இல்லம்மா, வெடிக்கிற பேனா. இன்னும் 5 நிமிஷத்துல அம்மணியோட ஆட்டம் க்ளோஸ். நாளை காலையில பேப்பர்ல பருவ பெண் பிராக்கெட்ல வயது 18 அகால மரணம் நியூஸ் வரும். போலாம் சார். நான் சொல்லிடுறேன். அவங்க வேற கார் எடுத்துட்டு சிட்டி விட்டே போயிட்டாங்க. கார் நம்பர் TMX 6166. ஓகே. SP சரவணன் ஹியர். TMX 6166 கார்ல இருக்கிறவங்கள உடனே மடக்கி பிடிங்க. எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. குயிக். வெடிக்கிற பேனா இல்ல, எழுதுற பேனா தான். ஏயா பயங்கரமான ஆளா இருக்கே, எப்படி அந்த ஐடியா வந்து உனக்கு? ஒண்ணு இல்ல சார், காலேஜ்ல படிக்கிறப்ப வல்லவன் ஒருவன், CID சங்கர் மாதிரி படங்கள்லாம் அதிகமா பார்ப்பேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன் அன்பார்ச்சுனேட்லி போலீஸ் கஸ்டடியில் இருக்கு. கம் ஆன் கெட் அப். ஹப். வீட்டுக்கு போன் பண்ண மறந்துட்டேன். நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். லட்சுமி, மீனாவுக்கு எப்படி இருக்கு? சீரியஸா இருக்கா? மருந்த பிரிஸ்கிரிப்ஷன். மை காட், பிரிஸ்கிரிப்ஷன் எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐம் சாரி லட்சுமி, என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. ஒரு கைதி என்னுடைய கஸ்டடியில் இருக்கான். அவனை வச்சு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கலெக்டரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வேற எதையுமே நினைக்க முடியாது. ஐம் சாரி. போலீஸ்காரனுக்கு பாசமாவது பந்தமாவது. நீயே டாக்டர் கூட்டிட்டு வந்து குழந்தையை கவனிச்சுக்க பிளீஸ். ஐ எம் சாரி மா, ஐ எம் சாரி. கார்த்திக், 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 கார்த்திக். ஸ்கவுண்டர் சமயம் பார்த்து நழுவிட்டா. பேசக்கூட முடியாதா? ஹலோ. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வரதுக்கு இன்னும் 5 மணி நேரம் ஆகுமா? டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை வர இவங்க அப்பா எங்கேயோ தொலைச்சிட்டாரு. நான் என்ன செய்வேன்? ஐயோ, உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி கொதிக்கிறேன். கடவுளே. அம்மா, யாரு பண்ணி? என்ன வேணும்? நான் ஒரு தூக்கு இந்த டிஃபன் கடையில எல்லாம் எடுத்துட்டு போவேன் இல்லைங்களா, எஸ்பி சாரோட ஆர்டர்ல. பெரிய எஸ்பி, அவருக்கு 1000க்கு வேலைக்காரங்க. குழந்தை படுத்த படுக்கையா கிடக்குற, என்ன ஏதுன்னு கேட்கறது கூட அவருக்கு நேரம் இல்ல. ஏதாவது கேட்டா போலீஸ்காரங்களுக்கு பந்தமாவது பாசமாவதுன்னு வேதாந்த பேசுறாரு. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஒரு குழந்தைய குடும்பம் எதுக்குன்னு கேக்குறேன். மேடம், என்ன நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க? எங்க எஸ்பி சாரை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க.
பாருங்க மருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. பிரிஸ்கிரிப்ஷனை நழுவ விட்டாரு. நான் தான் எடுத்துட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருந்தாலும் அவர் காசு இல்லைங்களா? குழந்தைக்கு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க மேடம், குழந்தைக்கு உடம்பு நல்லா இருக்கு. நீங்க உங்க உடம்பு பத்திரமா பாத்துங்க. எனக்கு என்ன பல உடம்பு பேசுறீங்க, பிளட் பிரஷர் வந்துடும் இல்லையா? ஆமா, இது வரைக்கும் நான் உன்னை ஐயாவோட பார்த்தே இல்லையே. பாத்துக்க முடியாது மேடம். இப்ப நான் கொஞ்ச நாள் ஜெயில இருக்கேன். ஜெயிலையா? அங்கதான் எனக்கு டியூட்டி. அப்புறம் குழந்தைக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவன் ஐயா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ். Stay where you are. நீ ஒரு பரவ கைதி, தப்பி ஓடுற கைதியை சுடுறதுக்கு கூட எனக்கு அனுமதி உண்டு. பிரிஸ்கிரிப்ஷன் சார், டெலிபோன் பூத்துல தவற விட்டீங்க. நான் தான் எடுத்துட்டு போய் வீட்டுல மருந்து வாங்கி கொடுத்துட்டு வரேன். நானும் மனுஷன் தான் சார். வீட்டுல குழந்தைகள் உடம்பு நல்லா இருக்கு. ஒய்ஃப் தான் உங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. கார்த்திக், வீட்டுல என்ன யாருப்பான்னு கேட்டாங்க. தூக்கு மேட கைதின்னு சொன்னா பயப்படுவாங்க இல்லையா? அதனால உங்க ஆடலின்னு போய் சொன்னேன். நான் உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். ஐ எம் சோ சாரி. ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? ஜெயிலுக்கு சார். என்னப்பா சொல்ற? பின்ன என்ன சார், நீங்களே என்ன புரிஞ்சுக்க முடியல, இந்த உலகம் எங்க புரிஞ்சுக்க போகுது? கார்த்திக், உன் மனசு எந்த அளவுக்கு புண்பட்டுக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நீ எப்படி? அதான் சார் விதிங்கிறது. என் வாழ்க்கையும் சந்தோஷமா தான் ஆரம்பமாச்சு. ஆனா அது ஆண்டவனுக்கு போர் அடிச்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் தொடர்கதையா வளர்க்க விரும்பாம சிறுகதையா முடிச்சுட்டான்.